அந்த பிள்ளைக்கு தஹ்னீக் என்ற ஒரு இனிப்பை நாங்கள் வாயில் நின்று அதை கொடுப்பது இதுவெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளில் உள்ள மிக முக்கியமான சுன்னத்துக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. எண்ணிற்குரிய இடத்திலே பெரியார்களே, இரண்டாவது உரிமையை இஸ்லாம் இந்த பிள்ளைகளுக்கு எடுத்திருக்கின்றது. ஒரு தாய் பெற்றெடுத்து விட்டால் அந்த தாய் அந்த பிள்ளைக்காக பால் ஊற்றுவது அந்த பிள்ளையுடைய உரிமைகளை மிக முக்கியமான உரிமையாக இருக்கின்றது. குர்ஆனிலே அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான், வல்வாலிதாத்து யுர்திஅன அவ்லாதஹுன்ன ஹவ்லைனி காமிலைன். பூர்த்தியாக 2 வருடங்கள் ஒரு தாய் தனது குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்ற கருத்தை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. மட்டுமல்ல, தாய் தந்தையர்கள் பிரிகின்றார்கள், அவர்கள் தலாக் சொல்லி விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளுடைய செலவை 18 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் செலவழிப்பதை அந்த பெற்றோர்களின் மீது கடமை என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்றது. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிள்ளைகளின் மீது ihsan காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, அன்பு காட்டுங்க, பிள்ளைகளோட கடிந்து கொள்ளாதீங்க, பிள்ளைகளை நீங்க சிறப்பாக வளர்ச்சி கொடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. சொன்னார்கள், நான் ரஅய்து ரசூலுல்லாஹி அஹதன் கான அர்ஹமு பில் இயாலி. சொன்னாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட குடும்பத்தோட இரக்கமாக இருக்கிற மனிதன் உள்ள காரணத்தை நபியோட குடும்பத்தோட மிக இரக்கமாக, மிக அன்பாக, மிக கருணையாக நடந்து கொள்வாங்க. கண்ணியமானவர்கள் சொன்னாங்க, அவர் நபியுடைய மகன் இப்ராஹிம் அவரு மதீனாவுல பார்வை குழந்தையாக இருந்தாரு. அந்த நேரத்தில் நாங்களும் போவோம், அந்த பிள்ளையும் விளையாடிக் கொண்டிருப்பாரு, நாங்களும் விளையாடுவோம். அந்த நேரத்தில் நபி அவங்க பிள்ளைகளை அவங்க உணர்ந்து கொள்வாங்க, பிள்ளைகளோட அன்பாக இருப்பாங்க, பிள்ளைகளை அவங்க முத்தம் கொடுத்து கொள்வாங்க. என்னுடைய நேரங்களை கிடையாது. நான் நீங்களும் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளும், எங்களை உள்ளங்களை தொட்டு இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் குடும்ப வாழ்க்கையில வாழ்கின்றோம், பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு ஆண்கள் தொழிலின்றி வெளியே செல்கின்றார்கள். வீட்டில் இருக்கிறதுக்கு இன்றைக்கு உள்ள கணவன்மார்களுக்கு நேரம் இல்லை, பிள்ளைகளோட சந்தோஷமாக இருப்பதில்லை, பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுவதில்லை. நினைக்கக்கூடியவர்களே, இதுவெல்லாம் குறைந்த ஒரு சமூக நிலையில நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபியுடைய கருணையை பற்றி, நபியுடைய அஹ்லாக்கை பற்றி, நபியுடைய நற்குணத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
என்றாலும் குர்ஆன் அதனுடைய மார்க்கத்தை படிப்பது, குர்ஆனுக்கும் இஸ்லாத்துக்கும் தேவையான கல்விகளை இந்த உலகத்தில் நாங்கள் ஊற்றுவது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. அதனால சிறு பிராயம் தொடக்கம் நாங்கள் ஆரம்ப கல்வி தொடக்கம் பிள்ளைகளுடைய உயர்நிலை கல்வி வரைக்கும் பெற்றோர்கள் கவனமாக இருந்து பிள்ளைகளை அவர்கள் பாடசாலைகளுடைய நேரங்கள், வகுப்பு நேர வகுப்புகளுடைய நேரங்களுக்கு ஏதோ இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் என்ற ரீதியில நாங்கள் பொலிகளை படிப்பதற்கு மிக கவனம். அதிலும் நாங்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடியவர்கள் சிங்கள மொழியை மிக முக்கியமாக கற்றுக்கொள்வது, அதை விளங்குவது, அதன் மூலமாக மக்களுக்கு நல்ல விடயங்களை பயிற்றுவிப்பது இது ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமானவர்களே, சிறுவர்களுடைய உரிமைகள்ல கல்வி, சிறுவர்கள் எந்த இடத்துல கல்வியை விடுகிறார்கள் என்றால் நாம் ஏற்கக்கூடிய காரணங்களினால் ஒன்று பெற்றோர்கள் விடைவு தருவது, பெற்றோர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து பிரிந்து கொள்வது, அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் அனாதைகளாக மாறி அவர்களுடைய கல்வி, குர்ஆன், ஒழுக்கம், மார்க்கம் சீரழிந்து விடுகின்றது. இரண்டாவது பெற்றோர்கள் மரணிப்பது. கனிமானவர்களே, மரணித்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பிள்ளைகளை பொறுப்பெடுக்க வேண்டும், அவர்களுடைய கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். ஆகையால் அவர்களே, இன்னும் சில பிள்ளைகள் வறுமையின் காரணமாக, பெற்றோருடைய கஷ்டத்தின் காரணமாக பாடசாலைகளில் இருந்து விலக்கப்பட்டு அவர்கள் சிறு சிறு தொழில்களுக்காக, சிறு சிறு சம்பாத்தியங்களுக்காக அவர்கள் வேலையில் அமர்த்தப்படுகிறார்கள். வகுப்பு படிக்கின்ற நேரத்தில் அல்லது எல்லா வகுப்புகள் படிக்கின்ற நேரத்தில் பிள்ளைகள் கல்வியில் இருந்து தூரமாக்கப்படுகின்றார்கள். கிடைக்கக்கூடிய நேரங்களை பரியார்களே, அது மட்டுமல்லாமல் பிள்ளைகளுடைய கல்வியில அவர்கள் கல்வியை விட்டு, ஒழுக்கத்தை விட்டு அவர்கள் தவிர்த்து கொள்வது இன்னொரு காரணம், சிறு வயதில் பிள்ளைகளை திருமணம் முடிப்பது அல்லது நாங்கள் திருமணம் முடித்து வைப்பது. பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தில் நாம் மிக முக்கியமாக கண்ணியமான நேர்களை உரையாடலே பெற்றோர்களே, இன்று இருக்கக்கூடிய நவீன காலத்தில் நாங்க எங்களுக்கு மத்தியில வாழ்க்கையுடைய நிலைமைகள், அதாவது எங்களுடைய கையை கட்டத்தை பேசி இன்று பெற்ற ஒரு வலைத்தளங்களின் மூலமாக நாம் பல அறிவுகளை கற்றுக்கொள்கிறோம் என்ற பெயரில் நாம் எல்லோரும் அதிலே அடிமைப்பட்டு அதிலே நாங்கள் அனைவரும் சூழ்ந்து கொள்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் ஏமாற்றப்பட்டு தவறான வழிகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கல்வி என்ற நீதி இல்லை, கல்வி என்ற நீதி இல்லை, ஏழை விடயங்கள் என்ற நீதி இல்லை. இன்று பிள்ளைகள், அதிகமான பிள்ளைகள் வழிகாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வலைத்தளமாக இந்த போன் காணப்படுகின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் கல்விக்காக, ஒழுக்கத்திற்காக அல்லது ஏதாவது நல்ல தேவைகளுக்காக அதை நாம் வாங்கி கொடுத்து விடுகிறோம். அதற்கு பின்னால் நாம் இருப்பதில்லை. பிள்ளைகள் அதிலே அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் நல்ல பல விடயங்கள் இருக்கின்றது. ஆனாலும் தவறான, பிழையான என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பெண் குழந்தை என்னுடைய வீட்டுக்குள் இருந்து கொண்டு ஒரு அந்நிய ஆண் பெண் பேசக்கூடிய, அவர்களோடு தொடர்படக்கூடிய ஒரு காலத்திலே நாம் நீங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் முஸ்லீம்கள் என்ற பெயரில் தொப்பியை அணிந்து விடுகின்றோம் அல்லது பரந்தாக்களை அணிந்து விடுகின்றோம், குர்ஆனை ஓதுகின்றோம், தொழுகின்றோம். ஆனா என்ற வீட்டுக்குள்ள ஒரு ஃபித்னா நடந்து கொண்டிருக்கிறது. தாய்க்கும் தந்தைக்கும் தெரியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதே நிலைமைகள் தான் எல்லா முஸ்லீம்களுடைய வீடுகளுக்குள், எல்லா முஸ்லிமான ஆண் பெண்களுடைய பிள்ளைகளுக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. அதனால் பேரண்ட்ஸ் பிள்ளைகளுடைய தந்தைமார்கள் பிள்ளைகளை அவர்கள் கல்வியை முடிக்கும் வரைக்கும் பாடசாலையை விட்டு அவர்களை நாங்கள் இடைநிறுத்தக்கூடாது.
மதரசாக்கள் என்று ஆரம்பிக்கப்பட்டது. மாஷா அல்லாஹ். அந்த மதரசாக்களுடைய நலன்கள் என்னவென்றால் பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு சென்று வந்து அவர்கள் மாலை நேரத்தில் வீடுகளில் இருந்து கழிக்காமல் மதரசாக்களில் சென்று விடுவார்கள். சுபஹுடைய நேரத்தை மதரசாக்களே கழித்திருந்தார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை அவர்கள் மதரசாக்களில் தொழுகிறார்கள். மகரிபுடைய இஷாவுடைய தொழுகையை தொழுது குர்ஆனையும் பாடமாக்கி நல்ல ஒழுக்கத்தை படித்தவர்களாக இருக்கின்ற நேரத்தில் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இன்னும் முழு நேர மதரசாக்களாக அரபு கலாசாலைகளாக இருக்கின்ற இடத்திற்கு மாணவர்கள் செல்கின்ற நேரத்தில் இன்னமும் இந்த பிள்ளை பாதுகாக்கப்பட்டு அங்கே ஒழுக்கமும் குர்ஆனும் கல்வியும் கொடுக்கப்பட்டு பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதனால வீட்டிலே தாய் பொறுப்புதாரியாக இருக்கிறார். தாயை பிள்ளைகள் ஏமாற்றிக் கொண்டு அல்லது தந்தையை ஏமாற்றிக் கொண்டு பிள்ளைகள் தன்னுடைய வழிகளிலே பிள்ளைகளை ஷைத்தான் எடுத்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு கால தருணத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு காரணம் பிள்ளைகள் வழிகளுக்கு பிள்ளைகளுடைய தாய்மார்களிடத்திலே பிள்ளைகளுடைய எல்லா பொறுப்புகளையும் தந்தைமார்கள் கொடுத்துவிட்டு தன்னுடைய வேலைகளுக்காக வெளிநாடுகள் வெளியூர்கள் அல்லது வேறு வேலைகளுக்காக உயர்த்துவார்கள். தாயிடத்திலே சொல்லிவிடுவார்கள், பிள்ளைகளுடைய பொறுப்புகளை நீங்கள் மட்டுமே பார்த்து விடுங்கள் என்று. வினைமானவர்களே, இதுவும் ஒரு பிள்ளையாகவே வெளிநாடு போவது தவறு என்று சொல்லவில்லை, வேலைகளை செய்வது தவறு என்று சொல்லவில்லை. ஆனாலும் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை அவர் ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம், அந்த பிள்ளையை இன்னும் ஒரு நபரிடத்திலே ஒப்படைக்கும் வரைக்கும் அவர் ஒப்படைத்தாலும் பிள்ளையுடைய ஒழுக்க விடயத்திலே தவறு
உங்களுடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்நிய ஆண்களை திருமணம் முடிக்கக்கூடிய பெண்களாக ஆண்கள் அந்நிய பெண்களை திருமணம் முடிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுதான் இன்றைய முஸ்லிம் சமூகத்துடைய நிலைமை. மேலான பெரியார்களுடைய சகோதரர்களே, அதனால நபியுடைய வாழ்க்கை முறைகள் இன்றைக்கு அவருடைய வீடுகளுக்குள்ள அஜ்னபியத் என்ற மஹ்ரமியத் என்ற அந்த பாகுபாடுகள் இன்றி சர்வசாதாரணமாக என்ற உங்களோட குழந்தைகள் அந்நிய ஆண்களோட பேசக்கூடிய, அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடிய, அந்நிய ஆண்களோட பழகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிவிட்டது. முன்னைய காலங்கள்ல ஒரு 10, 20, 30, 50 வருடங்கள் என்று சொல்லலாம். அல்லது அந்த காலங்கள்ல பெண்கள் மறைந்து வாழ்ந்தார்கள். பெண்கள் ஆண்களை கண்டவுடன் நாங்கள் எங்களுக்குள் பேசிக் கொள்வோம், அவர்களுடைய முக்காடுகளை எடுத்துக் கொண்டு போட்டு விடுவார்கள். இனிமானவர்களே, இன்னும் பெண்கள் அதானுடைய ஒளியை கேட்டுவிட்டால் தன்னுடைய தலையை மறைத்து இஸ்லாமிய விழிப்பை உருவாக்கிய பெண்கள் கபரிலே வாழ்கின்றார்கள். இந்த காலத்துடைய பெண்களுடைய நிலைமைகள் என்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால ஒவ்வொரு பேரண்ட்ஸ், ஒவ்வொரு தாய் தந்தையர்களும் தன்னுடைய பிள்ளைகளை கவனமாக வளர்க்கின்ற விடயத்தில் மிக கவனம் செலுத்த வேண்டும். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தாயார் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களை ஒரு பேரறிஞராக இன்னும் முழு உலகத்திலும் இமாம் ஷாஃபிஈ என்று கூறுகின்ற அளவுக்கு அவர் மார்க்கத் துறையில ஏனைய துறைகள்ல இவ்வளவு நிபுணத்துவம் பெறக்கூடிய மாதிரி அவருடைய கல்வியுடைய வளர்ச்சிக்கு, ஒழுக்கத்துடைய வளர்ச்சிக்கு இன்னும் நாம் அனைவர்களும் ஷாஃபி மதுஹப் என்று கூறுகின்ற அளவுக்கு அந்த தாய் அந்த பிள்ளையை எவ்வாறு வளர்த்திருக்கின்றார் எழுதுகின்றார். அவர்கள் பலஸ்தீன்ல நபா என்ற பிரதேசத்தில் பிறக்கிறார். நபாவுல ஆரம்ப காலத்தில் தந்தை இல்லாதவர்களாக வாழ்கின்றார்கள். வெளிமானவர்களே, இன்று நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம், பேரண்ட்ஸ் விழுந்த புள்ள வழிகட்டு போகிறோம். ஆனா அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்களுடைய வரலாறுகளை ஆய்வு செய்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய தாய்மார்கள் தான் அந்த பிள்ளைகளை வளர்த்திருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி அவர்களுடைய வரலாறு எழுதுகின்றார்கள். ஷாஃபி இமாமுடைய தாய் செய்யலாம், என்ற பிள்ளை அங்க வளர்றதுக்கு இடமில்லை, கொண்டு வராங்க இங்க இமாம் ஷாஃபிய இங்க மக்கா கொண்டு வராங்க. மக்காவுல இமாம் ஷாஃபி அவர்களை கொண்டு வந்து மக்காவுல இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் சதகாக்கள்ல அவங்க உட்கார வைப்பாங்க. குர்ஆனை படிச்சார் இமாம் ஷாஃபி. இமாம் ஷாஃபியுடைய தாயார் யாரு? குர்ஆனை மனனம் செய்த ஒரு பெண். அந்த பிள்ளையை வயிற்றிலே சுமக்கிற நேரத்தில் அந்த தாயார் குர்ஆன் ஓதினாங்க. பிள்ளைக்கு பால் ஊட்டுகின்ற நேரத்தில் குர்ஆன் ஓதினாங்க. எதிர்க்கக்கூடிய நேரங்களே பிரயாணங்களே, இப்ப பிள்ளை குர்ஆனோட வாழுது. 7 வயதுல குர்ஆன் பாடமாக்கி கொண்டிருக்கிறார் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு எங்களோட பிள்ளைகள்ல குர்ஆனுடைய நிலைமைகள் என்ன? நாங்கள் நியத்து வச்சுக்கொள்வோம் எங்க உள்ளத்துல, எங்க பிள்ளையை நாங்கள் ஒரு குர்ஆனை பாடமாக்கிய ஹாஃபிஸாக ஆக்குவோம். இன்னைக்கு இந்த பிள்ளைகள் முடிந்து விட்டால் எந்த பேர குலத்தை ஒரு ஹாஃபிஸாக ஆக்குவோம். பெண்ணாக ஆணாக இருந்தாலும் இனிமானங்களே, 10 வயதுல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், முஅத்தா என்ற ஒரு கிதாப். அந்த காலத்துல ஹதீஸுடைய கிதாப். இந்த கிதாபை பாடமாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அப்ப 7 வயதுல குர்ஆன், 10 வயதுக்குள்ள குர்ஆனையும் ஹதீஸையும் தன் உள்ளத்துக்குள் எடுத்துக் கொண்டாங்க இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ். இப்ப உண்மை முடிவெடுக்கலாம், எங்க பிள்ளைக்கு அடுத்த கல்வி என்ன தேவை? மார்க்சியத்தை படிப்பிக்கிறதுக்கு அந்த காலத்துல மதரசாக்கள் இல்லை. அந்த காலத்துல மதரசா
மாலிக் ரஹிமஹுல்லாஹ் என்றால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்களிடத்திலே கால் அடித்து பாடம் கற்றுக்கொள்வார்கள். தன்னுடைய பிள்ளையையும் ஒரு ஆசிரியரிடத்திலே கொண்டு ஒப்படைக்கிறார்கள். இந்த பிள்ளைக்கு மார்க்கத்தை, அரபு மொழிய, அரபு இலக்கணத்தை படிச்சு கொடுங்க. இனிமார்களே 16 அல்லது 17 வயது நினைக்கிறேன். அந்த வயதுக்குள்ள இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எல்லா மார்க்க சட்டங்களை படிச்சு ஒரு நிறுவனம் வைக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் எழுதுகிறார்கள். அந்த ஷாஃபிஈ இமாமுடைய தாய் இன்றுள்ள பல்கலைக்கழகங்களுடைய படிகளை விதித்த ஒரு தாயல்ல. இன்றுள்ள பல பேராசிரியர்களான பெண்களுக்கு இல்லாத அறிவு அந்த ஷாஃபிஈ இமாமுடைய தாய்க்கு இருந்தது. அதனால அந்த பிள்ளையை ஒழுக்கமாக வளர்த்தார். நாம் எல்லாம் பெரியார்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் எங்களோட பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக, சிறந்த அறிஞர்களாக, நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய, அல்லாஹ்வுடைய தொழுகையை 5 நேரம் தொழக்கூடிய ஆண்களாக, பெண்களாக நாங்கள் மாற்றுவதற்கு, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், என்னுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், என்னை பெற்று வளர்ந்த தாய்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், என்னுடைய குற்றம் குறைகளை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவருக்கு அன்பு செய்வாயாக. யா அல்லாஹ், அவருக்கு பரக்கத் செய்வாயாக. அவருடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பாயாக, ஒளிமையாக்கி வைப்பாயாக, சொர்க்கத்துடைய பூஞ்சொலியாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எனக்கு இல்மை, குர்ஆனை, ஹதீஸை நாம் படிக்கின்ற உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்தி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவருடைய கஷ்டங்களை, நிலைமைகளை சரியாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், உன் உம்மத்திலே உள்ள ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வாலிப சமூகத்தை பாதுகாப்பாயாக. எங்கள் பிள்ளைகளை காப்பீர்களாக, உலமாக்களாக்கி தருவாயாக. குர்ஆனை பாடமாக்கக்கூடியவர்களாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களை நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக. திடீர் வாகன விபத்துக்களை விட்டு பாதுகாப்பாயாக. கஷ்டங்களை விட்டு பாதுகாப்பாயாக. துயரங்களை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எந்தெந்த இடங்கள்ல முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகளும் அறிவுறும் இருக்கிறதோ அந்த இடங்களை விட்டு முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்கள் உரிமைகளை பாதுகாப்பாயாக. ஒற்றுமையான சமூகமாக வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் வாக்களை ஏற்றுக்கொண்டு அருள் செய்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه الأكرمين. فيا أيها الناس اتقوا الله عز وجل وأطيعوه. أوصيكم عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقد قال الله تعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تقتلوا أولادكم خشية إملاق نحن نرزقهم وإياكم إن قتلهم كان خطأ كبيرا. عن أبي الدرداء رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إنكم تدعون يوم القيامة بأسمائكم وأسماء آبائكم فأحسنوا أسماءكم. وقال الله تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا. صدق الله العلي العظيم. أقول قولي هذا وأستغفر الله ولسائر المؤمنين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي كبر لا رب لما قضاه ولا دافع لما قدر. أحمده حمدا كثيرا وأشكره شكرا جزيلا ونستعينه ونستغفره ونتوب إليه عما صدر. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا
வகைகளும்